ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போனால் ரெட் பால் 4 பார்ட் 8 போட்டு பார்ட் 9 தான். ரெட் பால் 4 எண்டிங் கேட்டால் இல்லை, ஆனால் ரெட் பால் 4 சாப்டர் 4 எண்டிங்கு. ஓகே, உள்ளே போனோம். ஐயோ, போன டைம் வெண்ட்னாட்டில் அவளை பண்ணேன். ஐயோ, அது கூட மாண்டு போயிட்டேன். டைம் 55 நான் மாண்டு போயிட்டேன். சாரி கைஸ். இதா இது இல்லை, இது சாரி. வெளில போ. நான் தண்ணியை போன டைம் ஷார்ட்ஸை போட சொல்கிறேன்ல, நான் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். 53 இது எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பட் நான் விட மாட்டேன். நான் ஷார்ட்ஸில் போட போல வீடியோவில் போட்டுருவேன். ஓகே கைஸ், அதனால் இப்போ இந்த டைம் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த டைம் ஐயோ, ஓகே இந்த டைம் இப்போ தான் சூப்பராக பண்ண போகிறேன். இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சின்னு சொல்லிடுறேன். எங்கள் அம்மா வந்து மேலே ஊரில் 2 கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அது அதாவது ஊரில் கீழே வந்து எங்கள் என்னோடய ஆட்டா, ஓகே என்னோட வந்து ஆட்டா, ஓகே என்னோட ஆட்டை இருப்பாங்க. மேலே வந்து சிட்டப்பா, ஓகேயா. கீழே ஃப்ளோரில் கீழேயே 2 ஃப்ளோர் இருக்கும். அந்த 2 ஃப்ளோரும் ஆட்டா வீடு மாதிரி. அது 2 ஃப்ளோர் மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் இருக்கும். அது வந்து சித்தப்பா சிட்டி வீடு. அங்கே என் சித்தப்பா போய் எனக்கும் சொன்னாலும் அங்கே தான் இருக்கான். எனக்கு ஊடுல தான் நான் பேசியிருக்கேன். ஓகே சொன்னால் நம்ம நானும் நிறைய டைம் லெவலில் முடிக்கலாம் பார்த்தா முடிக்கவே முடியல கைஸ். ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஹார்டஸ்ட் லெவல் எனக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் கூட இந்த கேமில் ரொம்ப அண்டர்டும் ஸ்டார்ட் பண்ணலடா. இப்போ இவ்வளோ ஹார்ட் பண்ணி போகிறாங்க. ஓகே, எப்படி இந்த லெவல் வந்துட்டேன். இப்போ நல்ல வேலை இது. ஆனால் இது பாருங்க, மேஜிக்கல் மிராக்கல் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இல்லை. இதெல்லாம் சூப்பராக. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊர் என்ன இது, நான் எவ்வளோ பண்ணாலும் பண்ண முடியல. மேலே ஒழுங்காக போகணும்ல, ஸ்டக் ஆகிட்டேன். லைட் சைடில் நவுண்டாலும் இதாகிடும். ஐடியா மேலே போய் ரொம்ப மேலே போக மாட்டா ஸ்லோ போயிட்டு இருக்கா. மேலே போனதுக்கப்புறம் ஐயோ முன்னாள் முடியும் கோலாஸ். இது டிக்குடா ஐடியா. ஐயோ பண்ண மாட்டேன், பட் வேலை கேட்கல. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் இது பண்ணலாம். இதான் கஷ்டம்டா. அப்படிதான் முட்டிட்டேன். பார்க்க வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஓகேவாங்க, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். சில டைம் வீடியோ போடலன்னா அதுக்கு தான் நான் வெளில போயிடுவேன். அந்த டைமில் நான் ஊர்லேருந்து சென்னைக்கு போயிடுவேன். ஓகே சப்பு, அதனால் அன்னைக்கு சில டைம் வீடியோ விடாது. ஆனால் இன்னுமே ரெகுலராக வீடியோ வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஜூன் வரைக்குமே நிறைய வீடியோட செம்ம சான்சஸ் இருக்குது கைஸ். ஜூன் வரைக்குமே ஓகேயா, அதுக்குமே செம்ம வரைக்குமே வீடியோஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஒரு நாளில் 2-5 வீடியோ கூட போடுவேன். அந்த மாதிரி கூட வர சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் மிஸ் பண்ண போகிறேன். ஓகேயா, முதல்ல விளம்பரத்து பாட்டு பேசலாம். திரும்ப வந்துட்டேன் அப்படியோ. ஆனால் ஒரு டைம் வந்து வரும்போது வந்து திரும்ப இதை டவுன்லோட் பண்ணதான் கொடுக்குமா சொல்லிட்டு அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க கைஸ். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்றுமே கொடுக்குமா. ஆனால் வெளில ஸ்கிப் பண்ணுது விளம்பரம். சில டைம் விளம்பரம் ஸ்கிப் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, அது ஸ்கிப் பண்ணது தான் நான் பார்த்தேன். ஸ்கிப் பண்ணால் அது வந்து டவுன்லோட் பண்ண அவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியும். நான் வெளில போயிட்டேன். அப்போ மட்டும் இன்னொன்று வரும். அதுவும் திரும்ப வந்துச்சா. ஆனால் திரும்ப டக்குனு கீழே வந்துட்டாங்க. டவுன்லோட் பண்ணது ஆப்ஷன் வந்துச்சு. டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் அந்த பிளே ஸ்டோரில் போயிட்டேன். ஆனால் என்ன பண்ண முடியுமா, கீழே மேலே இன்னொன்று ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்கு கிராஸு அதை கிளிக் பண்ணிட்டேன். அவங்கள அந்த ஆப்ஷனை விட்டுறேன். அந்த ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சு, அந்த ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சு இப்படி வந்துச்சு. அதே மாதிரி டீம் நிறைய வேலை வந்துச்சு. இப்படியே தப்பிச்சுட்டேன்டா. டேய் ஒடுக்காது. சீரோ பாபி எப்படி வாப்பா டேய்
இவ்வளோ இருப்பன்றா அப்புறம் அண்ணன் பண்ணிடணும் எஸ் எஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் மேலே இந்த டைம் கரெக்டாக போவேன். இது இன்னொரு டைம் நான் ஸ்லோவாக்குறேன். ஃபஸ்ட் டைம் ஆகல அதே மாதிரி இப்போ ஸ்லோவாகணும் இல்லையா? அதே மாதிரி பண்ணிட்டுன்னா ஸ்லோவாகும் இல்லையா? நல்லா ஸ்லோவாகி இங்கே பண்ணுறேன் இல்லையா? இதுவும் நல்லா ஸ்லோவாகி நெக்ஸ்ட் போகிறேன். ஐயோ அது மேலே போயிட்டு ஒன்றும் சைடில் அகேன் போகல பண்ணுறேன். ஆனால் ஒன்று காசு கட்டணுமா போகிறதுனா நம்மளுக்கு பாட்டு போயிடுவேன். இப்போ டீமை பாடுறேன் 5 டைமில் அந்த மாதிரி ஒன்று பிரச்சனை வரல. இப்போ வேகமாக போகிறோம். இதை வேஸ்ட் பண்ணாமல் போகிறேன். வேகமாக போனோம். ரொம்ப மேலே போய் போனால் வந்து அந்த மேலே ரிலேஸில் இல்லை. இப்போ போட்டால் பட்டுறேன்ல அது மாதிரி இப்போ பாடக்கூடாது. அதனால் வந்துட்டேன். போலாம் வா போனால் வெயிட்டிஸ்லாம் கிடையாது. வேகமாக போக வேண்டியதான். ஐயோ போய் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு டக்குனத்தில் போயிட்டேன். இந்த டைம் நம்ம இந்த இடத்துல நிறைய ஈஸியாக பட்டில் போயிட்டேன். அதில் பட்டேனே ஃபஸ்ட் லைட்டாக பட்டேன்ல. ஓகே நான் பட்டு ஸ்லோவாக்க போகிறேன். இன்னும் ஸ்லோவாகனா நம்ம ஓரளவுக்கு வீசமாக போயிருந்தேன். அதனால் 2 கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு விட்டு நான் வந்து ஸ்லோ இது போனேன். இது ரொம்ப ஃபாஸ்ட் செம்ம ஃபாஸ்ட்டு. என்னடா இது அதில் பட்டாலும் கிலோ விடுறது என்ன நியாயமா? சும்மா கேட்குறேன். அதில் பட்டாலும் கிலோ விடுறேன். இல்லை ரொம்ப நியாயம் இல்லை. போங்கடா சும்மா. ஐயோ நான் அந்த சைடில் அம்பிட்டேன். நான் போயிட்டேன்னு சொன்ன டைமில் போயிட்டேன். ஸ்டாப் பண்ணிருக்கணும். ரொம்ப ஸ்லோ போட்டுருந்தால நான் ரொம்ப ஸ்லோவாக டீமாக வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே மேலே போயிட்டேன். ஓகே வாங்க போகலாம். டக்குனு போனா அதனால எனக்கு அடிச்சு அதாயிடுச்சு. என்ன பண்ணு டே பண்ற இப்ப 4 இட்லி வந்துட்டேன். அதே மாதிரி டக்குன்னு ஒண்ணுதான் புரியுது காய்ஸ். ஒன்றுல ஒண்ணுல புரியுது. பாரு இந்த ஸ்டேஜில் தான் நெக்ஸ்ட் போகணுமா? அப்பனா கரெக்டாக இருக்குது. முட்டி ஸ்லோ ஆயிட்டேன்ல. ஐயோ அடியில் முட்டி ஸ்லோ ஆகணும். அடியிலையும் அதே மாதிரி முட்டி ஸ்லோ ஆகணும். யாரா கால் பண்ணுறா?
வீடியோ விட்டா அந்த டைம் நான் காமிக்கிறேன். ஓகே இப்போ வேற நான் இந்த கேம் இந்த லெவலில் ஃபுல்லாக இந்த கேமை ஃபுல்லாக முடிக்குவாங்க இல்லை இந்த லெவலை ஃபுல்லாக முடிக்குவானா எனக்கே டவுட்டாக இருக்குது கைஸ். இந்த சாப்டர் மூலம் முடிக்குவானா எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இன்னைக்கு தான் முடிக்கணும் இந்த ரொம்ப வெடுப்பில் இருக்கேன். யா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வேணும் உள்ள போயிட்டு நான் தம்பி பாப்பா தம்பி பாப்பா வாய் பேசணும் வேகம் போனேன் போட்டுருக்கா. வா போலாம் ஸ்லோ நல்ல ஸ்லோ ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். ஸ்லோவாக போனேன். ஸ்லோவாக்கி என்ன பண்ணணும்? சைடில் போகணும். யா சைடில் போய் ரொம்ப சீட்டிங் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்தேன். ரொம்ப ஸ்பீடில் வந்து அந்த மாதிரி தான் எல்லா டைமும் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஓரம் இல்லை. ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து தங்கு போன இடத்துல நான் தங்கு போனேன்டா. ரொம்ப நேரம் இருந்து ரொம்ப ஸ்லோவாகி நெக்ஸ்ட் இடத்துல டங்கே போனேன். அப்புறம் அப்போதான் இந்த ரொம்ப ஸ்லோவாகும் பாருங்க கைஸ். இன்னுமே ஸ்லோவாகல. நான் கட் பண்ண ஆனால் கட் பண்ண மனசு இல்லை. தெரிஞ்சுட்டு போகணும் நினைக்கிறேன். கண்டிப்பாட ரொம்ப ஸ்பீடில் வண்டியில இதாகிடுது. அப்போ ஸ்பீடு ஆகுமா இருக்கு. என்ன பண்ணணும்? ஐடியா ஃபர்ஸ்ட் வரும்போது செகண்ட் குடிச்சிடலாம். எப்படி ஐடியா? This is a game I made myself. Doesn't it look super polished? பாட்டு வந்துட்டேன். நானே எத்தனை டைம் பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சா தனி ஷார்ட்ஸ் போட்டுருவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணாவே நெக்ஸ்ட் பாஸ் வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஒரு சாப்டருக்கு நம்ம 4 பாயிண்ட் வரும். அந்த அளவுக்கு ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு சாப்டர் 40 மினிட்ஸ் ஆகுது வேகமாக. ஓகே கைஸ் ஆனால் இன்னைக்கு நான் சொன்னேன் 2 வீடியோ எல்லாம் முடியாது. ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் முடிஞ்சா இன்னைக்கு 2 வீடியோ போடுறேன். ஐயோ ஓகே நம்ம இந்த டைம் என்ன பண்ணணும்? ஆரம்பமே 2 hour போடணும். இது பாரு அப்படிதான்டா. நெக்ஸ்ட் போ ரொம்ப ஸ்லோனால ரொம்ப ஸ்லோவாக வந்து ரொம்ப ஓடும் இல்லை. அதில் பட்டேன் ரொம்ப ஸ்பீடில் இதாகிடுது. புண்டுச்சு அதில் பட்டு அண்ணா நான் இருக்கேன். இதே 14 மினிட்ஸ் ஆகுது. இதே ரொம்ப நேரம் 14 மினிட்ஸ்க்குள்ளே போடுறேன். இதெல்லாம் ரொம்ப போடாது எல்லாமே. ஆனால் போடாது. நீங்கள் கமெண்ட்ல சொல்லிங்கன்னா நீங்கள் கமெண்ட் யாரும் பேச மாட்டாங்க. வியூஸ்லாம் கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தா கமெண்ட்ஸில் யாரும் பேச மாட்டாங்க. கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லுங்கள். ஓகேயா? கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லுங்கள்.
யாருமே கமெண்ட் சொல்ல மாட்டீங்க. ஓகே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாட்ச் நவ் ஆட் டீம் 53 லெவல் அகைன் ஐ கேம் டீம் ஆட் பண்ணிருக்கேன். இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்டா 100% சொல்கிறேன். போன டைம் ஒரு டைம் நான் எங்கேயுமே போயிட்டேன். பட் ரொம்ப லோ ஸ்பீட் வந்து இல்லை எந்த தொடைய முடியல. நானும் தொழில் நிறைய ட்ரை பண்ணேன். பட் எப்படியா நானும் தெரியல இருந்துட்டே இந்த போட்டு நெக்ஸ்ட் சைடில் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்தோம். அதில் கொஞ்சம் ஸ்பீடாகும் சொல்லிட்டு சைடில் போன ட்ரை பண்ணேன். அது ரொம்ப லோ ஸ்பீட் இருந்துச்சா, அதில் ஒன்றுமே ஸ்பீட் ஆகலை. அதில் ஒன்றுமே பார்க்க முடியல. போன டைமில் ப்ரைட் எனக்கு லாஸ்ட் டைம் என்ன இதை தனி ஷார்ட்ஸை போட்டுருக்கோம். ஆனால் இதை விட்டுருவேனா ஓகே. ஐயோ தனி ஷார்ட்ஸை போட்டுருக்கோம், நான் விட்டுருவேன் ஓகே. இது ஐடியா ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒன் டைம் ஒன்லி முடியல. ஒன் டைம் பண்ணுறான். லாஸ்ட் சான்ஸ். அந்த லாஸ்ட்ல இந்த டைமில் வந்து முன்னாடி அவுட் ஆனால் லாஸ்ட் அவுட் ஆனால் எனக்கு ரொம்ப கடுப்பாகும் ஓகே. லாஸ்ட் நிறைய டைம் நான் பண்ணிட்டேன், முடியல எனக்கு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரே ஒரு டைம் தான் கைஸ். இவ்வளோ இந்த டைம் அவுட் ஆகிடுனா இன்னும் ஒரே டைம் தான். இல்லைன்னா நான் தனி ஷார்ட்ஸை போட்டுறேன். முடியல இந்த ஒன்றா நான் 17 மினிட்ஸ் இந்த ஓடிடுச்சு. இது மட்டுமே போட்டிருக்கேன். போன டைமும் இதே மாதிரி தான். இப்படி இருந்தால் எனக்கு பாஸ் ஃபைட் எப்படி கைஸ் முடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள், எப்படி பாஸ் ஃபைட்டை முடிக்குவேன்? இதுலேயே பாஸ் ஃபைட்டை முடிச்சிடணும். நான் வந்து தெரியுமா இவன் பண்ணுறேன். அதனால் இந்த டைம் கண்டிப்பாக ஆகிடும் ஓகே. ஸ்கிப் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸ்கிப் நெக்ஸ்ட் முடியும். ஐ வில் டூ இட். ஒரு டைம் தான் சொன்னேன், என்ன நிறைய டைம் பண்ணுறா கேட்டால் இன்னும் அந்த டீமில் ஆட் பார்க்கணும்ல, அந்த டைம் தான் ரொம்ப கட்டுவோம் ஓகே. உள்ள கரெக்டாக நான் ஆட் கரெக்டாக வரும்போது அந்த டைம்ல இன்னொன்று ஆட் போட்டால் நான் சம்ம போயிடுவேன். இப்போ ஆல்ரெடி நான் வெறி கோவத்தில் இருந்தேன். டீமில் இது என்ன கோவம் பண்ணுறாங்க. நான் அதை தனியாக சாஸ் போடுறேன்டா. முடியாது. இன்னும் ஒரே ஒரு வேலை பண்ணலாம். இது பாட்டு நான் தனியாக ஷார்ட்ஸை போட போனேன். எல்லாம் முடியுதுப்பா. ஷார்ட்ஸ் போட போனேன். ஷார்ட்ஸ் ஓகே கைஸ். இப்போ இந்த லெவலில் நான் ஒன் டைம் இந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லெவலில் தெரிஞ்சு இந்த லெவலில் கைஸ் ஒழுங்காக தெரியல. இதுன்னு தெரிஞ்சு நினைக்கிறேன். இல்லை வேற லெவல் இது 55. ஆனால் இந்த மாதிரி முடிச்சுட்டு இன்னொரு நெக்ஸ்ட் வருமோ அது போகிறோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதான் அவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக என்ன பண்ணணும், நல்லா முடியணும். பாஸ் ஃபைட் நான் கொண்டு வர போனேன். இந்த இதுலேயே பாஸ் ஃபைட் என்ன முடியும் ஓகேயா. முன்னாடி இது புதுசாக இருக்கா. நான் வந்துச்சு வேகம் வந்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்பட்டில் பாரு. ஐயோ தெரியுமா வந்துட்டேன்.
விட்டா அங்கே மேலே போயிடும் போல. அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடு. ஹைப்பர் என்னாச்சு? ஐயோ பேட்டி பேக்கன் சவுண்ட் கேட்குதாண்டா வராங்கண்ணே. அதுதான் யூஎஃப்ஓ வந்து எனர்ஜி இது பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு எனர்ஜி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு கைஸ். ஐயோ அதுதான் டைம் இல்லைல்ல. இப்போ பாரு அப்படிதான். ஓய் ஓ எப்படி ஐ வெட்டிக்கோ. ஐயோ ஓகே போகலாம் நெக்ஸ்ட்டு. ஐயோ வேம்பரம் வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் போகலாம் காய்ஸ். சைடில் இருக்குன்னு தெரியாது. அது போட்டுருக்காங்க. சைடில் இருக்குன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்? ஐயோ ஜம்ப் போகணும். என்ன பண்ணணும்? மேலே போகணும். பெட்டில் ஜம்ப் போடணும். வந்துட்டேன். இப்போ மேலே போகணும். இப்போ ஜம்ப் போடணும். வந்து அப்படி அப்படிதான்டா. இப்படி போகணும். எப்படி போகணும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஓ இப்படி சைடில் போகணும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே 56 நான் வரல. நான் தப்பா நான் வந்துட்டேன். 57 இன்னும் 3 இல்லை 3 தான். இன்னும் 3 தான். இந்த கேம் ஐயோ இந்த பாஸ் நம்ம சண்டை போகணும். பாஸ் தனியாக வீடியோ போடலாம் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே 30 மினிட்ஸ் போட மாட்டேன். நான் 30 மினிட்ஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. நிறைய வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. இந்த வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுமோ எனக்கு பயம். அதனால் நான் 20 மினிட்ஸ் மட்டும் எல்லாம் போடணும். 20 மினிட்ஸ் மேலே நான் கவுன்ஸ்டேன். 20 மினிட்ஸ் மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. ஓகே கைஸ், ஆனால் 22 மினிட்ஸ் நான் போட மாட்டேன். அட்லீஸ்ட் நான் 25 மினிட்ஸ்லாவது இந்த கேம் முடிச்சிடுவேன். பாட்டை முடிச்சிடுவேன். நான் இப்படி சட்டம் கேட்டால் என் மாமா தான் கைஸ். அப்புறம் என்னோட தங்கச்சி தான். ஆனால் தப்பாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஐயோ இங்க என்ன பண்ணால் புரிஞ்சிச்சு. போய் இப்படி போனோம். இப்போ இப்படி போனோம். இப்படி போய் அப்படி மேலே இப்போ இப்படி வந்து இப்படி கீழே. ஓகே பாஸ் தண்ணி வீடியோ போட போகிறேன் கைஸ். நான் பாஸ் மட்டும் ஐயம்மா என்னது புதுசா இருக்குல்ல. அவன் தான் என்னது விட்டுறா வந்துட்டேன். தம்பி வாப்பா. அம்மாட்ரா தம்பி அசைன மாதிரி இருக்குது. போலாம் இது இப்படிதான். இப்படி என்ன பண்ணணும்? படக்கூடாது. ஜம்ப் பண்ணி போகணும். நான் கீழே வச்சிருப்பாங்கன்னு நினச்சி போயிட்டேங்க. கீழே ஒன்றுமே இல்லை. நான் மறந்து போயிட்டேன். அகேன் 25 மினிட்ஸ் நான் முடிக்க போகிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு வந்தாச்சு கைஸ். 58 லெவலு. லெட்ஸ் கோ. ஆனால் நம்ம போகும்போது இந்த எனக்கு அப்படியே கைஸ் அங்கே வேண்டாம். ஆனால் டவுட்டு நம்ம போகும்போது அவன் கில் என்னன்ட்டான். பட் அவன் எப்படி அவனும் வந்துட்டான். இப்போ அவனும் மேலே இருக்கும். அவனும் கில் வந்துட்டான். தம்பி போப்பா. தம்பி எப்படி பண்ணுங்களா? எப்படி ஸ்டைலு சூப்பர். என்ன பண்ணுவோம்? போய் அப்புறம்டா இப்போ ஜம்பிஸ் தானோ அப்படிதான்டா. நல்ல ஜம்பிஸ் தானோ. என்னாச்சு? ஒன்றும் பண்ணலையே. பவர் என்ன? பவர்
லிமிட்டட் டைம் இருக்குமோ ஒரு டைம் லிமிட்டட் டைம் இருக்கும் நினைக்கிறேன் கைஸ் இல்லை அப்படி இருக்காடே இதாவது எப்படி ஃபாஸ்ட்டாக போன மாட்டீங்களா ஆனால் கைஸ் மூணில் பறக்க முடியும் எப்படி போய் சொல்கிறாங்க அதில் மேலே சிம்மு போட்டுருவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி போனோம் ஐயோ சாடாடே சாரி அந்த இங்கே விடணா போனோம் வேகம் வேகம் தண்டாடி வெளி தண்டாடி மடக்கு 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 சரி மடக்கு நாட்டுக்கு சரி ஒரு ஆனுவல் டான்ஸுக்கு பாட்டை வந்துச்சு கைஸ் ஆனால் செம்ம கடுப்பு என்னடா இப்படி போடுறீங்க மடக்கு 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 சரியா கைஸ் ஏன்னா ரொம்ப ஓடையில பாட்டு இருக்கு அது ஹிந்தி பாட்டு கைஸ் ஹிந்தி பாட்டுண்டா கூட போகல அல்ல ஹிந்தியில் கூட சளி 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 சொல்கிறாங்களே அதான் தான் இப்போ செம்ம கடுப்பாகுது எப்படி பண்ணாங்க போல ரொம்ப ஸ்பீடு ஆனால் ரொம்ப ஸ்பீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்பீடாக பண்ணால் தப்பிச்சிருந்தேன் எப்பவுமே தப்பிச்சிருந்தேன் சொல்லிட்டு ஸ்பீடாக பண்ணுறேன் ஸ்பீடாக பண்ணக்கூடாது இங்கே மட்டும் ஒரே ஸ்பீடாக அனுப்புறான் நெக்ஸ்ட் ஸ்பீடாக போய் இப்படி பண்ணி அப்போனா அவன் கரெக்டாக வந்துடுவோம் ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும் கைஸ் நான் ஸ்டார்ஸை சில இடத்துல கலெக்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கலெக்ட் பண்ண ஒன்றாக நீங்கள் நினைக்காதீங்க கலெக்ட் பண்ணமா இருந்தால் வந்து வேர்ல்டு அன்லாக் ஆகாது ஓகே ஸ்டார் நீங்கள் எப்படின்னா நீங்கள் ரெட் பால் விளையாடும் போது ஸ்டாரை பிடிச்சி நீங்கள் விளையாடலாம் ஓகே ஸ்டாரை பிடிக்கும்போது விளையாண்டிங்கன்னா வேணாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஓகே வளம் காய்ஸ் லெட்ஸ் கோ ஏய் என்னடா இது ரொம்ப ஓடல இப்போட வரும் வந்துச்சு டீம் வரும் பண்ணுமா நீங்கள் ஸ்டார்ஸ் அன்லாக் பண்ணணும்னா இதான் நான் ஆல்ரெடி கேம் வீடியோ சேனல் ஸ்டார்ட் முன்னாடியே பண்ணதுனால எனக்கு எல்லாம் அன்லாக் ஆயிருக்கு ஓகே ஓகே கைஸ் நம்ம டீம் பலமாக பார்க்க போகிறோம் பை பாய் ஐ கோ டு ஹேட் ஹவுஸ் ஓகே கைஸ் நம்ம டீம் அந்த லெவலுக்கு வந்தாச்சு என்னடா இப்படி இருக்கு ஓ ஆப்போசிட்டாக போனோம் யாரா நீங்கள் நான் பண்ணலான்டா போக போக எனக்கு இது ரொம்ப அதிகமாக ரொம்ப பெருசாக இருக்குது வந்துட்டேன் ரொம்ப தூரம் இருக்கு இப்படியே போய் பாபி அந்த பக்கம் போனோம் நினைக்கிறேன் போனோம் நாம் கண்டுச்சு லெவலு ஸ்டோரை கால் பண்ணிக்கலாம் சும்மா பேச்சு கால் பண்ணுமேண்ணா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணால் சும்மா பேச்சு கால் பண்ணியிருந்தேன் புரியுது இப்போ வந்து ஆப்போசிட்டு நாங்கள் இப்போ ஆப்போசிட் ஐயோ புரியல கீழே போனோம் என்ன பண்ணோம் நான் ஆப்போசிட் கிடையாது மேலே இருக்கனா அப்படியே கீழே போனோம் புரியல ஆடு நினைக்கிறேன் மேலே போய் டக்குன்னு மேலே போனோம்ல டக்குன்னு வேகமாக கீழே போனோம்ல நல்லா கீழே போயிடணும் ரொம்ப ஸ்பீடாக போனோம் போல மேலே அங்கே போனோம் நல்ல வேலை அங்கே கீழே விழுகும் டக்குனு பட்டுச்சே இப்போ என்ன பண்ணணும் இவன் கிட்ட நம்ம மாட்டிக்கணும் மாட்டினாதான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த மாதிரி இப்படி போனோம் பாஸ் லெவல் ஐயோ அது பிடிச்சிட்டு தான் போகணும் நான் பாட்டுக்கு பிடிக்குமாவே போகணுமே சொல்லிட்டு பிடிக்குமா போயிட்டேன் ஓகே காசு பாஸ் லெவல் கொஞ்சம் பாஸ் லெவல் பாடுறோம் ஆனால் இது வரைக்குமே ஒன்றும் ஆகுது 30 நிமிஷமாகவே ஆகும் போது அதுமாதிரி எனக்கு ஒன்றுமே ஆகலை அதனால நான் பாஸை நான் சண்டைக்கு போனேன் ஐயோ நான் பாஸை சண்டைக்கு போனேன் காய்ஸ் ஐயோ டேரக்டாக போயிட்டேனே இப்படி வந்துச்சு பாப்பா என்ன வாங்க ஓகே நான் டீம்பை ஆட் விளம்பரோட வீட்டுக்கு போனேன் பாய் விளம்பரோட வீட்டுக்கு போனேன் ஸ்பார்க்லிங் ஆனால் ஏதோ டக்குனு ஒரு கேம் ஏதோ வந்துச்சு ஒன்றும் இல்லை கைஸோட ஆடு 59 வந்துச்சு போனோம் அப்படின்டா அப்படிதான் யார் நம்ம அந்த எண்டுக்கு போன தெரியுமா அந்த நம்ம
நம்ம டீமை போடு கோழி வந்து என்ன போட்டிருக்கு அதில் வந்து லெஃப்ட் லைட் போட்டிருக்குல்ல அது நம்ம ஆஃப் பண்ணி தான் போகலாம் சீரோ பாபி ஐஸ் ஸ்பீடா சீரோ பாபி ஐஸ் இப்போ வேகமாக போகிறேன் சீரோ பாபி ஐஸ் ஓகே गाइस நான் பாஸ் முடிக்க போறேன் பை பாஸ் என்ன பண்ண போறேன் ஐயா வரா போன பாஸ் மாதிரி வரா गाइस நான் மேல வரேன் ஓயே அவன் எல்லோ கலர் வந்துச்சு அவன் எல்லோ கலர் கிளாஸ் அவன் வந்து டயர்ட் ஆயிட்டா இருக்கும் மேல சும்மா டக்குனு அந்த இடிச்சு டக்குனு டயர்ட் ஆயிடுவான் வருவானா வாடா அப்புடா கிராவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஜம்ப் பண்ண காணாமிட்டான் என்ன பண்ணுவான் லெவல் விளையாண்டு மறந்து போயிட்டேன் உங்க போயிட்டுலாம் போனோம் ரெண்டுமே சேர்ந்தாங்க எப்படி ஒரு வாய பாட்டிங்களா விட்டுருக்கா ப்ளீஸ் அவன் பாச போட்டு அடிக்கணும்டா லேஸ் லைட்லாம் முடியலடா பண்ணி விட்டுறாங்க திரும்ப வெயிட்டை கட்டுவாங்களோ குச்சி போடான் அவன் குடி அவன் குடிவில் கேப் போயிட்டு போனேன் போயிட்டான் மாட்டிட்டானே ஓடு ஃபுட்பால் பிளேயர் தான் நான் வர ஃபுட்பால் கிளாஸ் போனேன் ஃபுட்பால் கிளாஸ் போனேன் தம்பி ஜம்ப் பண்ணுப்பா ஜம்ப் பண்ணி அப்படி போயிடுவேன் பாப்பா முடிதாப்பா பிடிக்கான் ஐயோ சாடுறா பிடிச்சு சொல்லிட்டான் டயர்டாயிட்டான் அவனை முடிச்சுட்டேன் ஏ இப்போ மூட்டில் எல்லாம் கிங்க பாஸ் அடிச்சதுனால எல்லாருமே டக்குன்னு மூணு விட்டு விளாண்டுட்டாங்க நெக்ஸ்ட் டீமை மூணு உருண்டி ஆயிடுச்சு இதான் गाइस பேட்டில் நெக்ஸ்ட் டீச்சர்ஸ்டா அவங்களோட அஃபிஷியல் டீச்சர்ஸ் गाइस ஓகே டீஷர்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வெல் வந்து இன்டு த கேவ்ஸ் இது நம்ம நெக்ஸ்ட் பாக்ல பார்க்கலாம் गाइस இல்ல ஒரு நெக்ஸ்ட் பாக்ல பார்க்கலாம் गाइस ஓகே பை பாய் இந்த இன்டு த கேவ்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் ஓகே பை ஆனா இதுவே பாஸ் ஃபைட் ரொம்ப கஷ்டம் गाइस ஓகே பை